ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பார்த்தாலே வெறிதாங்க. பார்ட் 2 மாதிரி தாங்க போட முடியுது. திரும்ப அது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒரு கோளாறு கொடுத்துருச்சு லைட்டாக. பார்ட் 2 பார்ட் 1 நான் இப்படி தான் போட முடியும். அது 5 ஹவருக்கு உள்ளே இருக்கிறது பார்ட் 1, இது பார்ட் 2. அதாவது இந்த வீடியோ உங்கள் பாருங்கள், காலுக்குள்ளே தூக்கி வைக்கிறாரு டீசெண்டாக ஒரு சிங்கிளு. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் ப்ரோ கடுப்பு. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா இந்த ஃபோனில் என் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லை. ஏதாவது ஒன்று தேர்ட் பார்ட்டி ஆப்பு தான் டவுன்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு ஆப் சொல்லுங்கள். இந்த தட்டி விட்டு விளாட்றாரு ஒரு சிங்கிள் போட்டுப்போம். ரொம்ப கடுப்பு ஏற்றுதுங்க இந்த ஆப்பு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் வீடியோ முடிஞ்சிச்சு, எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ திரும்பவும் நம்ம இந்த வீடியோவை பார்ட் 2வா இங்கே பாருங்களேன், வேலையவே பார்க்குதுங்க இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரு. ப்ரோ நான் எதவோ அழுத்த போனேன் ப்ரோ, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அழுத்தி தொலைஞ்சிட்டேன் ப்ரோ. கடுப்பு ப்ரோ. லாஃப்ட் பட்டனையோ எதையோ அழுத்த போனேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அழுத்திட்டேன். அதுக்குள்ளே அவன் தூக்கி நன்றானா பாலை தூக்கி போடுறான் ப்ரோ. இப்போ சுரேஷ் ரெய்னா வச்சு தான் ப்ரோ அடிக்கலான்னு இருந்தேன், அதுவும் போச்சு. மொத்தமாக போச்சுங்க இது. சிங்கிள் ப்ரோ சுரேஷ் ரெய்னா. இந்த பால் கொஞ்சம் அடிச்சுப்போம், ஏன்னா இன்னும் 2 பாலில் பவர் பிளே முடிய போகுது. சுரேஷ் ரெய்னா அடிங்க, அவங்கள நம்பி தான். எங்கே வைக்க ஸ்லோ ஒரு பால் போடுறாருங்க இவர் வேறு. சூப்பர், அருமையான 6ன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம நினச்சோம் அங்கே ரிவர்ஸிவ் போகலான்னு, அதே மாதிரி யார்கர் போட்டு தந்தாருங்க வசமா. அருமையான 6 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சுரேஷ் ரெய்னா பேட்லேருந்து வளைச்சி விட்டாருங்க அப்படி 74 மீட்டரு. அப்பா, ஸ்லோர் பால் போட்டார், பக்குன்னு இருந்தது, போகலாம் அப்படின்னு போனேன். கரெக்டான ரிசல்ட். அதே மாதிரி இன்னொரு முறை இந்த வாட்டி பவுண்ட்ரிங்க. சூப்பரான பவர் பிளே இது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. 6 ஓவர் முடிவில் 55க்கு 2. டைம் அவுட்லாம் கொடுக்குறாங்க. சிஹெச் ஸ்ட்ரெச் ட்ரிக் டைம் அவுட். பொசுக்குன்னு ஒரு ஆடு தான் ஒன்று போட்டு காட்டினானுங்க இந்த டைம் அவுட்டுக்கு. பத்ரிநாத்துக்கு என்னங்க இவ்வளோ குட்டி ஆயிடுச்சு பர்ஃபெக்ட் மீட்டர்லாம். ஓகே, பட்டிருக்கா நல்லா, சரியா படலன்னு தெரியுது பார்த்தாலே. டபுள் வேணாம் ப்ரோ. அப்பா, டபுள்ட்டு வந்திருப்போம் இந்நேரம். நல்ல வேலை விட்டுட்டோம். அண்டு சுரேஷ் ரெய்னா ஒரு மேலே தான் மொத்த ஹோப்ஸும் இருக்குது இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோப்ஸ். கிச்சி பண்ணியிருக்கோம். அந்த கேப்பில் டபுள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் உள்ளன. எஸ், டபுள் வந்தாச்சுங்க. சூப்பர் சுரேஷ். சின்ன தலை பார்த்து பண்ணி விடுங்க தலை. இன்னும் நம்மள்ட்ட பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க, பட் சுரேஷ் ரெய்னா தாங்க ஒரு முதுகெலும்பு மாதிரி. எப்படி சொல்கிறது, பேட்டிங் ஆடறதுக்கே ஒரு முதுகெலும்பு மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் பத்ரிநாத் சைலண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செகண்ட் ஹேண்ட் ரோல் மாரி ஆடி கொடுத்துட்ருக்கிறாரு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அவர் சைலண்ட்டாக அப்படியே செட்டில் ஆகுறாரு. 17 பாலுக்கு 23. கொஞ்சம் ஃபீல்டு செட்டப்பில் மாற்றத்தினால நம்மளுக்கு எதாவது நடக்குமான்னு பார்த்தா ஒன்றும் பயனில்லை. கரெக்டாக நான் அங்கே அடித்து டபுள் ஓடுவேன் என்றானா ஓடி வந்துடுறான் ஃபீல்ட்ரு. டபுள் கூட ஓட முடியல, சிங்கிள் தான் ஓட முடிஞ்சுது. அதான் அவனுங்களுக்கு தான் பயன், நம்மளுக்கு ஒன்றும் பயன் இல்லை. ஸ்ட்ரெயிட்டில் ப்ரோ இந்நேரம் பிடிச்சிருப்பான் ப்ரோ பவுலரு. நான் ஓடிட்டேன் ப்ரோ பவுலர் பிச்சை தாண்டறதுக்குள்ளே. இந்நேரம் பிடிச்சிருப்பாங்க அவன் பவுலரு. அதில் மட்டும் லைட்டாக பார்த்து ஆடணுங்க. நான் இவனையும் கையில் பிடிச்சிட்டானா ரன் ஓடணுன்னா அவுட் ஆகிடுவோம், அதான் பிரச்சனை இப்போ. அவுஜூஜூ 7 ஓவர் முடிவில் 62க்கு 2. 8வது ஓவர் போட ரோஹித் சர்மா வந்துட்டாயா என் தலைவன் ரோஹித் மேன் சர்மாவுக்கு. 8 மேன் சர்மாவை எதிர்கொள்ள போகிறோம். ஐயோ, வித்தியாசமாக போடுறாருங்க ப்ரோ.
பார்த்து ப்ரோ ரோஹித் சர்மா. நம்மளாம் இப்படி பழகணும், இப்படி போடுற ப்ரோ பாலை தூக்கி. ஏ ஏ ப்ரோ 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 நான் ப்ரோ கீப்பரே ஓட்டான். என்னென்னமோ நடக்குதுன்றனா சுரேஷ் ரெய்னா பவுலிங் போட்டுட்டுருச்சு. நம்ம ரோஹித் சர்மா பவுலிங் போடுறாரு, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் கீப்பரே ஓடினாரு பாருங்க, தூக்கி நட்டுக்குன்னு யாருக்கு வச்சிட்டாருங்க. மூவே பண்ணக்கூடாதுங்க அந்த ஜாய்ஸ்டிக்கை. அழகாக ஒரு டொக்கு, எஸ் நீட்டாக ஒரு டொக்கு. ரோஹித் சர்மா அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க மாட்டேங்குது. இவரோட 4 ஓவர் ரொம்பவே குரூஷியல் டெக்கான் வாரியர்ஸுக்கு இப்போதைக்கு. சுரேஷ் ரெய்னாவே திணற விட்றாரு. ரோஹித் சர்மா 2க்கு பார்ப்போமா வேணாமா? வேணாம், அதான் டீசெண்டாக வேணாம்னா ஓகே. இப்போதைக்கு ஒரு 12 பால் இருக்கு, ஒரு 20 ரன் கிட்டத்தட்ட போயிட்டேன்னா 10 ஓவருக்கு ஒரு 70 அது மாதிரி இருந்தால் அடிச்சுக்கலாம் நம்ம டீசெண்டாக எப்போ வேணாம். பட் அதை தாண்டி இருந்ததுனா தான் கொஞ்சம் கடுப்பு. ஏதோ பண்ண போயிட்டேன், பட்டு ஆஃப் சைடில் போடும் பார்த்தா பால் அவன் லெக் சைடில் அடிச்சிட்டாரு பத்ரிநாத். இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டில் தான் போகிறோம். புஷ் கொடுத்து பவுண்ட்ரி எதனா வந்துருந்தா நல்லாயிருக்கும் ப்ரோ. 1 பிச்சில் பிடிக்கிறாரு. 8 ஓவர் முடிவில் 64க்கு 2. 9வது ஓவர் போடுறதுக்கு சிமன்ஸ் வந்திருக்காரு, ஆண்ட்ரூ சிமன்ஸ்லாம் ஓகே. அவர் 1 பிச்சில் பிடிச்சாரு பார்த்தீங்களா அங்கே ரோஹித் சர்மா. பயந்தே போயிட்டேன் ஒரு செகண்டு. ஏன்னா இதேமாரி தான் இவனுங்க காட்டன் போல்டு நிறைய எடுப்பானுங்க. அதுக்கு தான் நான் லைட்டாக ஒரு பயம் வந்துடுச்சு உடம்புக்குள்ளே. சுரேஷ் ரெய்னான்னு நினைக்கிறேன் அது கடைசி பாலு. சுரேஷ் ரெய்னா இல்லை பத்ரி தான். அவர் வேறு ரொம்ப ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி செட்டில் ஆகிட்டு இருந்தார். அவுட்டாக இருந்தாருன்னா மேட்ச்சை திருப்பி போடுறதுக்கான மொமெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். யாரால் சொல்ல முடியும், அந்த விக்கெட்டால் கூட வரவங்க போகிறவங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கூட ஆகியிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. இவர் மிஸ்ஃபீல்டு விட்டார். போடு 3 வந்துடலாம். வாங்க 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 3 வந்துருங்க. சூப்பருங்க. மிஸ்ஃபீல்டராக பண்ணுறாங்க டெக்கான் வாரியர்ஸ். என்ன ப்ரோ உங்கள் டீம் சைடு என்ன சரியில்லையா என்ன? மிஸ்ஃபீல்டராக பண்ணுறாங்க. சிம்மன்ஸ் மைண்ட் வைஸ் ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா அப்படிம்பாரு இப்போதைக்கு. அப்போ அதே மாதிரி போய் அதே மாதிரி லெக் சைடில் ஒரு கீச்சி தட்டி விட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஐயோ ப்ரோ, நல்ல வேலை நான் செகண்ட் ரன் வரல. கீழே விழுந்து எடுப்பாருன்னு நான் செகண்ட் ரன் வந்திருந்தேன்னா வேலி தான். செம்மையான த்ரோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா. நான் இன்னும் கொஞ்சம் இதுவாக அடிக்கணுங்க, கையில் போயிட்டுங்க. மிடானு ஒரு மாதிரியாக நிற்க வச்சுருக்காங்க அந்த ஃபீல்டரை. எஸ், இப்போ டபுளுக்கான முயற்சியை போடலாம். மாட்டினேன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டியா? எஸ் மாட்டிக்கிட்டேன். பத்ரிநாத் ரன் அவுட்டில் அவுட் ஆவார்னு நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. முடிச்சு விட்டீங்க போங்க ப்ரோ. பத்ரிநாத் 25க்கு காலி. ஆல்பி மார்க்கலை அடிக்கிருக்கோம். நானும் நிறைய பேட்டிங் இருக்குன்ட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கேன். என்றனா உள்ள பேட்டிங்கே இல்லைங்க நம்மளுக்கு. ஆனால் கொஞ்சம் அடிக்கணும். அடிச்சிருக்காரு சுரேஷ் ரெய்னா ஒரு பவுண்ட்ரி. அப்புறம் என்ன அப்புறம் உள்ள பேட்டிங்கே இல்லை எனக்கு ப்ரோ. உள்ள பேட்டிங் இல்லை ப்ரோ. இன்னும் அனிருதா ஸ்ரீகாந்த் தலை அவர் மட்டும்தான், 2 பேர் தான் இருக்காங்க இன்னும் உள்ள. வேற யாரும் அந்தளவு பெரிய ஆள் கிடையாதுங்க நம்மளுக்கு பேட்டிங் லைனப்பில். நானும் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கேன். டபுள் இதுக்கு வந்துடலாம், டபுள் ஈஸியாக. உள்ளே கொஞ்சம் அடுத்த மேட்ச்சு கொஞ்சம் பேட்டிங்கை இது பண்ணணுங்க. டீமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. நம்மளோட கட்டிடங்களெல்லாம் பார்க்குறீங்க. கொஞ்சம் போன ஓவர் ரொம்ப பொறுமையாக தான் போய் அடிச்சிருக்கோம். இப்போதைக்கு எத்தனை ஓவருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 9 ஓவர் முடிவில் 77க்கு 3. ராவ் அப்படின்னு யாரோ வந்திருக்காரு. ஆல்பி மார்க்கலை வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம். அதை எங்கேயாச்சும் சொன்னோன்னா என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரில. பட் இப்போ சொல்கிறேன், ஆல்பி மார்க்கல் அடிக்க போகிறாருன்னு சொல்கிறதுக்குள்ள பாலை ஏன் ப்ரோ இப்படி ஷார்ட்டாக போடுவீங்க? கொஞ்சம் ஒரு 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 எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லாட் மாரி போடுங்க ப்ரோ. அப்போ தான் ப்ரோ என்னால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முடியும்.
நீங்கள் தூக்கிட்டு போய் அரைக்குழியாக குத்திடுறீங்க. இப்போ நான் எப்படி ரிவர்ஸிவ் பாடுறது சொல்லுங்கள். டபுள் வந்துடலாம்னு நினைக்கிறேன். இல்லை வேணாங்க. பத்ரிநாத்தோட விக்கெட் விட்டது தான் இப்போ ரொம்ப பிரச்சனையாக அமைஞ்சிடுச்சு. இன்னும் 10 ஓவருக்கு நம்மளுக்கு இன்னும் வந்து ஆங்கர் ரோல் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனே கிடையாது நம்ம டீமில். இப்போ அடித்தடி பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. இங்கே இன்னொரு விக்கெட்டு. ப்ரோ எப்படி ப்ரோ பிடிக்கிறீங்க? சூப்பரு. இதெல்லாம் நான் பார்க்க விரும்பலை. ஆல்பி மார்க்கல் கான் ஃபார் 1. போகிறத தடுக்கிறதுக்கு ஆஷ்னாவை இறக்கியிருக்கோம். நான் ஆஷ்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுனா, ஏதாச்சும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நில்லுண்ணா. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போடுனா ரெய்னா கூட. டபுள் வானா. அண்ணன் தான், நம்ம அண்ணன் தான் சொன்னாக்கி செய்வார். அண்ணன் தான் என்றைக்குமே நம்ம அண்ணன் தான். அதனால் வந்து அண்ணனே இறக்கிட்டோம். அடுத்த விக்கெட்டு உங்களுக்கு தலை இருக்கார். அப்புறம் அனிருத்தா ஸ்ரீகாந்த் இருக்கார். அனிருத்தா ஸ்ரீகாந்த் இறக்க வேண்டிய ஆள் தான் நான். அப்புறம் அண்ணனை பார்த்தேன் கீழே. அண்ணன் தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாராச்சா, அதனால் இறக்கிட்டோம் அண்ணனை. எங்கள் அண்ணன் கொஞ்சம் பார்த்து ஆடுங்க அண்ணன். சுரேஷ் தலை, சின்ன தலை. என்ன தலை, ஜாய்ஸ்டிக்கை ஊற்ற மறந்துட்டேன் தலை. 10 ஓவர் முடிவில் 82க்கு 4. 11வது ஓவர் போடுறதுக்கு ஓஜா வந்திருக்காரு. இப்போ அங்கே ஜாய்ஸ்டிக்கை நவுத்துறதுக்கு இப்போ ரெய்னா மைண்ட் வைஸு மறந்துட்டியா அப்படின்னு நினச்சிருப்பாரு மனசில். நான் அந்த மாதிரி தான் நம்ம இதை நவுத்த மறந்துட்டோம், ஜாய்ஸ்டிக்கை. நான் என்னன்னா நீனே வேலையை பார்த்து விட்றாதண்ணா. ஏன்னா 2வது ரன்லாம் வந்துட்டானுங்க எப்படியோ 2 பேரும். 2வது ரன் தெரிஞ்சோ தெரியாமலோ அழித்து தொலைஞ்சிட்டேன். அவர் கையை காலை அசைச்சு தான் த்ரோவை போட்டார். நல்ல வேலையாக ஒரு ரன்னை திருடிட்டோம். லெக் சைடு ஃபுல்லாக வந்து கேப்பு தான். தட்டி விட்டு அழகாக டபுள் சிங்கிள் டபுள் ஓடலாம். சிங்கிள் டபுள் ஓடலாம். டபுள் இந்த ஃபீல்ட் செட்டப் வச்சு ஓடுறவங்க செம்மையாக ஓடணும். இப்போ ஆஷ்னாவையும் ரெய்னாவையும் வச்சுக்கிட்டு செம்ம ஓட்டம் ஓடி தலையை ஒரு 16வது ஓவரில் இறக்கணும். இறக்கி ஜாலியாக ஓட்டணுங்க. இப்போ எஸ், அவர் வாரத்துக்குள்ளே 2 வந்துடலாம். தொட்டுட்டு 2 அவ்வளோதான். தொடுறோமா 2 அவ்வளோதான். எந்த விஷயமுமே பண்ணாமல் மாற்றிட்டாருங்க ஃபீல்ட் செட்டப்பை. எந்த விஷயமுமே. ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ ஏதாவது பிளானெல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தேன். அப்படியே மாற்றுறீங்களே ப்ரோ, எப்படி ப்ரோ? சூப்பரான இன்டெலிஜென்ட்டான கேப்டன்சி. அண்டு எனக்கு லெக் சைடு அடிக்க தான் வாட்டம் வரும். ஆனால் என்னன்னா சைடு கொஞ்சம் குட்டி அங்கே லெக் சைடு. அது ஃபைன் லேக்கு பக்கம் சிங்கிள் டபுள் உருட்டுறதுக்கு சொல்கிறேன் நான். அங்கே உருட்டலான்னு பார்த்தாலும் அங்கே ரொம்ப இது குட்டியாக இருக்குது. டபுள் போகலான்னு பார்த்தா அதனால் அவுட் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு மினிமம் இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருக்க அந்த இதில் போனால் வந்து இவர் பிடிச்சிடுறாரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். இந்த ஆஃப் சைடில் தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. பவுலர் பிடிக்காத வரைக்கும் ஓகே, பட்டு இந்த ஃபீல்டர் தான் பிடிச்சிடுறாரே ப்ரோ. காட்டன் போல்ட் ஆகிடுவோனான்னு வேறு பயமாக இருக்குது. 11 ஓவர் முடிவில் 91க்கு 4. 12வது ஓவர் போட திரும்பவும் ரோஹித் சர்மா ப்ரோ. 12வது ஓவர் போட திரும்பவும் ரோஹித் சர்மா ப்ரோ. அதாங்க எனக்கு ஒன்றும் முடியலைங்கிற மாரி இருக்கு. என்ன நடக்குது இங்கே? என்ன ஆகுதான் ப்ரோ நடக்குது இங்கே? டைவோ போட்டுடுச்சு. இப்போதைக்கு டீசெண்டாக பொறுமையாக ஆடிட்டு இருக்கோம். 9 ஓவர் தான் இன்னும் இருக்குது. நிறைய ரன்ஸு பக்கம் போகவே இல்லை இது வரைக்கும். பொறுமைன்னு பொறுமையை காத்துக்கிட்டு பொறுமையாக ஆடிக்கிட்டு இருக்கோம். 2 வந்துடலாம். இதுக்கெலாம் ஈஸி 2ங்க. ஈஸி டூன்ட்டு தான் ஓடிட்டுருக்கோம். சுரேஷ் ரெய்னா அவரோட 50ங்க. எத்தனை பேர் கூட நிற்காட்டி இருந்தாலும் சரி, நான் தனியால் நின்று சென்னை சூப்பர் கிங்ஸை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு சின்ன தலை 26 பாலுக்கு அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அருமையான ஆஃப் செஞ்சுரிங்க சொல்ல போனால். அங்காண்ட எண்ட்லேருந்து ரொம்பலாம் ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் வரல. பத்ரிநாத் தான் வந்து 20-25 ரன்னுக்கிட்ட அடிச்சிருந்தார். மீதி எல்லாருமே இப்போ ஆஷ்னா கொஞ்சம் வராரு, கொஞ்சம் இதுவாக.
பத்ரிநாத் தான் ஒன் டவுன் இறங்கினார். இன்னமும் நின்று அப்போ ரன் அவுட், இந்த ரன் அவுட் சின்னத்தலை பண்ணாம இருந்திருந்தா நேரம் வேற மாதிரி இருந்திருக்கும் மேட்ச்சு. பட் பரவாயில்ல விடுங்க. சின்னத்தலை இன்னும் பாலின் ரேட்டோட ஒரு 10 தான் அதிகமே தவிர ஒரு ஓவர் சின்ன தலையை வச்சு நம்ம பார்த்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. 2வது ஓவர் போட சுமன் வந்திருக்காரு. சுமன் போன ஓவர் கொஞ்சம் காட்ட முடியவில்லை, ஒரு சின்ன மிஸ்டேக்னால போன ஓவர் மட்டும் நானே ஆடிட்டேன். ஒன்றும் பவுண்ட்ரிஸ் அண்ட் இதெல்லாம் வரல. அதேமாதிரி சிங்கிள் டபுள்லாம் உருட்டி ஆடிக்கிட்டு இருந்தேன். 47 பாலுக்கு இன்னும் 57 அடிக்கணும். 8 ஓவர் இருக்குது, இன்னும் 6 விக்கெட் இன் ஹேண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். பட் இன்னும் 2 விக்கெட்டு போனால் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு பேட்டிங் டெத்து கிடையாது. அதான் விஷயமே. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஒரு பக்கா பேட்ஸ்மேனு சொல்ல போனால் அவங்களுக்கு. அவரே வந்து 8th 9th விக்கெட்டில் வர மாரி தான் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு பேட்டிங்கில். நம்ம பேட்டிங்கில் ரொம்பவே வீக்குன்னு தான் சொல்லணும். இப்பயே வந்து ஆஷ்னாவை இறக்கி விட்டு கொஞ்சம் அடிதான் பார்த்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போடனானா அந்த அளவு இருக்குது நம்மளோட நிலமை. சுரேஷ் ரெய்னா சின்னத்தலை மட்டும் அப்பையிலேருந்து நின்று பொறுமையும் காத்துக்கிட்டு இருந்தார். அதே சமயம் அடிச்சிட்டு இருந்தார். இந்தமாரி அருமையான பவுண்ட்ரிங்க. அப்பா கிளாஸுங்க, பக்கா கிளாஸ். நாங்கள் அந்த கேப்பில் தான் நான் 2-3 பாலாகவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பவுண்ட்ரிக்கு. அதுக்கேற்ற மாரி அழகாக கிடச்சிருக்குங்க. அங்கே பாருங்கள், ஒரு லென்த் பால் போட்டால் ஈஸியாக போகுதுங்க பவுண்ட்ரி. ரொம்ப யார்க்கிங் லென்த்தில் போட்டால் தான் வந்து பால் ஏரில் இருக்க மாட்டேங்குது. அதுதான் நம்மளுக்கு வந்து லைட்டாக விஷயம். இப்போ 2 பால் இருக்குது. அதேமாரி இன்னொரு பவுண்ட்ரி போனால் நல்லாயிருக்கும். இந்த பால் போகாது பாருங்கள். தடுத்துட்டாரு. 2 வந்துருங்க. நான் சொல்லலை, அது ஒரு மாதிரி ஏரில் போகுதுங்க. லென்த்து பால் மாரி போட்டாருண்ணா. இந்த ஒரே 5 பாலில் 9 ரன் வந்துருச்சு. தேவையான ரன்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு டீசெண்டாக பொறுமையாக ஆடிட்டா போதும். இந்த பால் தான் ப்ரோ, இந்த பால் 4. அசிங்கம் லைட்டாக. 13 ஓவர் முடிவில் 110க்கு 4. 14வது ஓவர் போட திரும்பவும் ரோஹித் சர்மா. ஓகே, யாரை வேணா இட்டுவாங்க. அதேமாரி அந்த கேப்பில் சின்ன தலைய விக்கெட் எடுத்துறாரு ப்ரோ. சின்ன தலை அவுட்டு ப்ரோ. ஐயோ, ரோஹித் சர்மா வேலையை காட்டாருங்க. சின்ன தலை கான் 463. அருமையான நாக்குங்க. அங்கே விக்கெட்டை பார்க்குறோம். நான் தேவையில்லாமல் ஒதுங்கி வந்துட்டேங்க. தேவையே இல்லாமல் ஒதுங்கிட்டா ப்ரோ. இப்பயும் நம்ம தலையை பொத்து வச்சு அனிருதா ஸ்ரீகாந்த் இறக்கியிருக்கோம். இப்போ இவங்க 2 பேருமே வந்து பொறுமையாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ். ஒரு சமயத்தில் வந்து அடிக்க தான் போகணும். பட்டு அந்த சமயம் இது கிடையாது. தேவையில்லாமல் விட்டுட்டாங்க. தேவையில்லாமல் சுரேஷ் ரெய்னா விக்கெட்டு போச்சு. இப்போ இந்தமாரி தான் பத்ரிநாத்தோடதும் போச்சு. ஒருத்தர் ஒன்று வந்துட்டே இருங்க ப்ரோ. இதான் ப்ரோ, இப்படி தான் ப்ரோ எடுத்துக்கணும் ரன்னை. நம்ம இந்த சமயத்தில் இப்படி தான் எடுத்துக்கணும். 5 விக்கெட்டு போயிடுச்சு. தலை ஒன்லி ஒன் ஹோப், நீ தான் தலை. வெறும் ஒரு ஹோப், நீ தான் தலை. அனிருத்தா ஸ்ரீகாந்த்லாம் ப்ரோ அடிக்கிற பிளேயர் கிடையாது. அதனால் தலை மட்டும்தான். தலை இங்கே வேணும்னா இவரை வச்சு வேணால் போகலாங்க. ஒரு லாஃப்ட் டச் ஷாட் போய் ரொம்ப நேரம் ஆகிற மாரி இருக்குது. ஆஷ்னாவை வச்சு ஒரு லாஃப்ட் டச் ஷாட்டு விட்ருக்குறோம். ஆனால் பேட்டில் சரியாக படல. லாஃப்ட் டச் ஷாட் விட்டோம், பேட்டில் படலை. சூப்பரு, எல்லாம் சூப்பரு. அனிருத்தா ஸ்ரீகாந்த் வச்சு போகிறது வெடப்புங்க. ஏன்னா வந்து அவர் இப்போ தான் வந்தார் உள்ளே. தண்ணி பாட்டிலாம் குடிக்கிறதான் காட்டுறானுங்க இவனுங்க. முதல்ல பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. இவனுங்க இதே சீனை போட்டுட்டே இருப்பானுங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ப்ரோ. எத்தனை லிட்டர் ப்ரோ அந்த ஃபில்டர் தண்ணி கொடுப்பாரு? போடு. அருமையான பவுண்ட்ரிங்க எங்கள் அனிருத்தா ஸ்ரீகாந்துக்கு. எப்படி நம்ம சின்ன தலை அடித்தாரோ அதே மாதிரி சிமிலரான பவுண்ட்ரி இப்போது கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சுங்க. 39 பாலுக்கு வெறும் 40 ரன்ஸ் தான் அடிக்கணும்.
சூப்பரான நாக்கு பை சுரேஷ் ரெய்னாங்க. அதனால மட்டும்தான் இந்த நிலமையில இருக்கும். இப்போ சிஎஸ்கே டீம் இந்த நிலமையில இருக்குன்னா அவர் மட்டும்தான் காரணம். இந்த பால் ஏதோ வெடப்புன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஈஸியாக ஒரு சிங்கிள். 14 ஓவர் முடிவில் 119க்கு 5. ஒரு 14வது ஓவரை முடுக்கி வைக்க, அதாவது 14வது ஓவர் போட ஓஜா வந்திருக்காரு. லைட்டாக ஜாம் ஆகுது பவுலர்ஸை சொல்லும் போது டபுள் வந்துடலாம். வாங்க 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 வந்துருங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. ஏன்ப்பா அப்படி நிற்கிறீங்க? அங்கே அனிருத்தா ஸ்ரீகாந்த் அடிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அடிக்கணும். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து அடிப்போன்ட்டு அந்த இதில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போவும் ஒரு பவுண்ட்ரி கிடச்சா நல்லாயிருக்கும். எங்கே அடிக்க? அதே கேப்லேயே போகலாமா? பட் அது கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அடிக்க கஷ்டங்க. அந்த கேப்பில் வந்து லாஃப்டர் ஷாட்டை பற்றி இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். லாஃப்டர் ஷாட்லாம் அந்த கேப்பில் அடிக்க தான் ஆவாத காரியங்க. இப்போதைக்கு நம்ம டீசெண்டாக சிங்கிள் டபுளே போடலாம். இன்னும் ஒரு 3 இல்லாட்டி 4 ஓவருக்கு சிங்கிள் டபுளே போடலாம். ஏன்னா ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஒரு என் உள் மனசு சொல்லுது. அதனால் டீசெண்டாக சிங்கிள் டபுள் கேப்பில் போனால் நல்லா இருக்குங்க. அவர் கையிலேயே போயிடுதுங்க. நம்மளும் அங்கே கேப்பில் போயிடுன்ட்டு சிங்கிள் மட்டும்தான் ஓடிட்டுருக்குறோம். டபுள் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஆஃப் சைடில் போனோம்னா டபுள் கிடைக்கும். பட் அவர் அந்த மாதிரி லென்த்லேயும் போட மாட்டுறாரு. இங்கே பாருங்கள், தூக்கி காலுக்குள்ளே வைக்கிறாரு. இது மாதிரி தான் சுரேஷ் ரெய்னா யார்கர் மாரி போட்டாருங்க ரோஹித் சர்மா. ஒரு மாதிரி அந்த யார்கரில் தான் சுரேஷ் ரெய்னா அதை கொஞ்சம் ஏமாந்து அவுட் ஆகணுமா? எத்தனை யார்கரை தூக்கி 6-4ன்னு அடித்த ரெய்னா அவுட் ஆகாமல் இருந்திருந்தா வெறித்தனமாக இருந்திருக்குங்க இந்த சமயம். நான் வேறு தெரியாமல் பேட்ஸ்மேனை நவுத்தி தொலைஞ்சிட்டேன். பவுண்ட்ரி வராது. 2 ரன் இந்த ஓவரில் 5 ஓவர் முடிவில் 126க்கு 5 லெக். டைம் அவுட்டு. இன்னொரு டைம் அவுட்டா ப்ரோ? சிஎட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். பட்டுன்னு வேற ஆடை போட்டுடுறானுங்க. 2-1 ஆரம்பிச்சிட்டு திரும்பவும் ஸ்பின்னரு. என்ன தில்லு பற்றியா மாப்பிள்ளைக்கு அப்படின்ற மாரி ரோஹித் சர்மா வந்திருக்காரு திரும்பவும். ப்ரோ அப்போ விக்கெட் எடுத்தது அவர் கிடையாதா ப்ரோ? அவர் தானே ப்ரோ இப்போ விக்கெட்டுலாம் எடுத்தார். அவர் தானே ப்ரோ விக்கெட் எடுத்தார். அப்புறம் அங்கே ஒன்றுனே போடல. இருங்க, சுரேஷ் ரெய்னா யார் விக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க கைஸ், 2 ரோஹித் சர்மா இருக்கானுங்க. இதில் எவன் என்ன விக்கெட் எடுத்தது ப்ரோ? ஒருத்தன் 1 ஓவர் போட்டிருக்கான் பாருங்க, அவன் தான் நம்மளை விக்கெட் எடுத்திருக்கான். 2 ரோஹித் சர்மா இருக்கிறது தெரியாமல் நம்ம அம்மா நேரம் குழம்பிட்டு இருக்கிறோம். அந்த விக்கெட் எடுத்த ரோஹித் சர்மா தான் நம்ம ரோஹித் சர்மாங்க. அவர் தான் 45ஆம் நம்பர் போட்டிருந்தார், ஜெர்சி நம்பரு. ஓகே, போட்டுட்டு இருக்கிற ரோஹித் சர்மா நம்ம ரோஹித் சர்மா இல்லைங்க. இவர் வேற ஏதோ ரோஹித் சர்மா. அவர் ஜெர்சி நம்பர் கூட 4ன்னு போட்டிருக்கு பாருங்க. நம்மளது ரோஹித் சர்மாவது வந்து 45. நானும் அதான் ஒரு செகண்ட் யோசித்தேன். பட் அந்த காலத்தில் அப்படி வச்சுட்டு விளாண்டுருப்பாரோன்னு நினச்சேன். இப்போ போய் பவுலிங் கார்டை செக் பண்ணாதான் தெரியுது இந்தமாரி ஒரு வாட்டமெராக்கள் நடந்திருக்கு என்று. சிங்கிள் டபுளே உருட்டிகிட்டு இருக்கோம். என்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. அனிருத்தா ஸ்ரீகாந்தும் இப்போதைக்கு ஒரு பவுண்ட்ரி தான் அடித்தார். 30 ரன் அடிக்கணும். 27 பாலுக்கு ஒரு பவுண்ட்ரி தேவை. அதனால் ஒரு லாஃப்டர் ஷாட்டுக்கு போகலாங்க அனிருத்தா ஸ்ரீகாந்தை வச்சு. தூக்கியிருக்காருங்க 6. ஆமாங்க, 6 ரன்கள் தேவையான சமயத்தில் அருமையான 6 அடித்து அப்படியே மேட்சை சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் மாற்றிருக்காருங்க. அங்கே ஒரு கேப் இருந்தது ஸ்ட்ரைட்டில். பட்டா பாகியம் படாட்டி லேகியம் தான் விட்டேன். அருமையாக பட்டிருக்குங்க. தூக்கி விட்டுருக்காரு பாருங்க. ஏப்பா 81 மீட்ரு ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறதுக்குன்னு ஒரு தில்லு வேணுங்க. அந்த தில்லு இருக்கு அனிருத்தா ஸ்ரீகாந்துக்கு. ஓ, என்ன நடக்குது? பவுண்ட்ரி இல்லை வந்துட்டாரு. கவர் அப். 3 வந்துடலாம். அந்த ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறது ரொம்பவே இது சேஃப் தான் போலங்க. ஏன்னா அங்கே ஆள் இல்லை உங்களுக்கு. இப்போ வந்து
கொஞ்சம் நீங்கள் நார்மல் இதில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பவுண்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தெரியாமல் நான் இம்புட்டு நேரம் லெக் சைடில் சிங்கிள் மட்டும் உருட்டிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ அங்கேயே போகலாம் ப்ரோ. ப்ரோ இது நடக்கும் தான் ப்ரோ. நான் போகல இம்மா நேரம் இது நடக்கும் தான் ப்ரோ. போகல நான். இப்போ தெரியுதா ஏன் இப்படி நான் போகலன்னுட்டு. ஸோ ஆஷ் 18க்கு காலி. 16 ஓவர் முடிவில் எத்தனை ரன் எத்தனை விக்கெட்னு தெரில. ஒரு வழியாக பொத்து வச்சுட்டு இருந்த தலையை இறக்கிட்டோங்க. சமிந்தா வாஸ் கரெக்டாக ஃபேஸ் பவுலர் வரும்போது இறக்கியிருக்கோம். வாங்க ப்ரோ. இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக ஆடுங்க ப்ரோ. நீங்கள் வந்து எண்டில் தேவைப்படுவீங்க. அதனால் தலை அவுட் ஆகிட்டாலும் நீங்கள் தேவைப்படுவோம் ப்ரோ. அனிருத்தா ஸ்ரீகாந்த் ப்ரோ மன்னிச்சிரு ப்ரோ. உன்னை நான் அடிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் ப்ரோ. பட் தலை இருக்கும் போது நீ அடிச்சுன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காது ப்ரோ. தலையவே நான் அப்போ ஒரு 2 பால் சிங்கிள் டபுள் தான் போட வைக்கணும். ஏன்னா தப்புன்னு அடித்தோன்னா அவுட் ஆகிடுவானுங்க. இந்த கிரிக்கெட்டில் அவுட் ஆகிற மாரி பண்ணுறவானுங்க. அதனால் தலை கொஞ்சம் நீயே ஒரு 2 பால் பொறுமையாக அடுத்த தலை. பாத்தியா தலை என்ன பண்ணுறானுங்கன்னு பாத்தியா தலை. ஒன்றையே அவனுங்க இதுக்கு தான் தலை நான் ஒன்றை வச்சு லாஃப்டர் சாட்டிக்கே போகல. அழகாக அந்த கேப்பில் அவ்வளோதான் தலை. வெயிட் பண்ணு தலை. அப்படின்னா தலை ஐயோயோ உனக்கு வெடப்பை காட்டுறானுங்க ப்ரோ. சமிந்தா வாஸ் என்ன ப்ரோ பண்ணுற என்ன போட்டு அடிக்கவே முடியல. புஷ்ஷை தொட்டு தான் ஆடி இருக்கோம். கொஞ்சம் ஒரு தாறுமாறான இதுதான். என்னென்னமோ நடக்குதுங்க இந்த மேட்ச்சில். ஏதாவது மிராக்கள் நடந்துருமோ வேறு பயமாக இருக்குது. அனிருத்தா ஸ்ரீகாந்த் இவர் நின்னே ஆகணுங்க கடைசி வரைக்கும். ஏன்னா உள்ளே வந்து லட்சுமிபதி பாலாஜி இருக்கார். அவர் கொஞ்சம் ஆடுவார்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சிங்கிள் தட்டுற கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அதனால் வந்து ஒரு ரெண்டு வந்து இவர் நின்னா அவர் சிங்கிள் தட்டினா கூட ஏதாச்சும் பண்ணிக்கலாங்க இவர் அனிருத்தா ஸ்ரீகாந்தை வச்சு. அதனால தான் நான் இவரை ஒன்றுமே செய்யாமல் வச்சிட்ருக்கிறேன் அம்மா நேரம். ஆஹா தேவையான பவுண்ட்ரிங்க எங்கள் அனிருத்தா ஸ்ரீகாந்த் பேட்லேருந்து. 17 ஓவர் முடிவில் 143க்கு 6. திரும்ப இந்த ஆர்சிங்கு இவர் ஆமாம் இவர் மீடியம் ஃபாஸ்ட் தான். ரைட் தான் தலை. உன்னை நம்பி தான் தலை இருக்குது டீமு. பின்னாடி ஃபைன் லேகில் கொடுத்தல ஒரு ஷாட்டு விட்டுருக்காருங்க தலை. தேவையான பவுண்ட்ரியா? எஸ் பவுண்ட்ரி வந்துருக்குங்க. சூப்பர். ஆர்சிங்க அருமையாக அடிச்சிருக்காருங்க தலை தோனி. ஒரு புல் ஷாட் மூலயமா தேவையான பவுண்ட்ரி வந்திருக்கு. தலையை ஏன் இப்படி பொத்து வச்சுருந்தான்னு இப்போ தெரியுதாங்க உங்களுக்கு. பொறுமையாக ஆடணும், ரொம்ப பொறுமையாக ஆடணும். கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் போய் ஈஸியாக நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நழுவாத வரைக்கும் கையை விட்டு நழுவாத வரைக்கும் சரிதான். போடு. 6 இல்லை பவுண்ட்ரி தான். 6 ப்ரோ. அதே 6ஆன்னு பார்த்து சொல்லு ப்ரோ. 6 பர்ஃபெக்டில் கூட பாடலங்க. 6 கிடச்சிருக்கு. வாட் எ மேட்ச், எ மிராக்கிள். 6 கிடச்சிருக்கு. ஓ மை காட். ஒரு இன்ச்சு அப்படி தாண்டி போய் விழுந்துருக்குங்க. 5 ரன் தான் வேணும். இன்னும் ஒரு 6 அடித்து முடிப்பாரான்னு பார்ப்போம் தலை மேட்சை. ஹெலிகாப்டருக்கு முயற்சி. பட் பேட்டில் சரியாக பாடல. ஸ்ட்ரைட்டில் விட்டு பார்க்கலாமா? நாங்கள் கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளுக்கு சேஃப் இல்லை. விட்டுருக்காருங்க தலை தோனி. ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல். என்ன மாதிரி ஷாட்டுங்க ஏப்பா. அருமையான ஷாட். அதோட சென்னை சூப்பர் கிங்ஸ் won by 4 wickets. போட்டி சுருக்கம். செகண்ட் இன்னிங்ஸில் சின்ன தலை சூப்பராக ஆடினார் அனிருத்தா ஸ்ரீகாந்த். ஒரு நல்ல ஆங்கர் ரோல். கடைசியாக ஃபைனலில் வந்து பத்ரிநாத் செம்மையான ஆங்கர் ரோல். ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே வந்து ஆஷ்னா அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணார். சுலபமான வெற்றி. சுரேஷ் ரெய்னா சின்ன தலைக்கு தாங்க போய் சேருது அந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருது. முடிஞ்சதில்
இது நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்னு பார்ப்போம். எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்கும். நெட் ரன் ரேட் நல்லாவே இருக்குது. டெக்கான் வாரியர்ஸ் அடி வாங்கினோம் ப்ரோ. அவங்க இன்னொரு மேட்சை போட்டு அதில் கொஞ்சம் நெட் ரன் ரேட் நல்லாவே ஜெயிச்சு வந்திருக்காங்க ப்ரோ. செகண்ட் பிளேஸு சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இன்னொரு விஷயம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.